பாஸ் பண்ணலனா எந்த ஒரு நல்ல வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. நான் பிஏ பாஸ் பண்ணிட்டா அம்மா, அப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் எப்படியாவது அந்த வேலையை கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா அம்மா, நான் இந்த வேலையை எனக்காக மட்டும் பண்ண போறது இல்லையே, உங்களுக்கும் உதவி பண்ணுவேன். என் மாமியார் தனியா மொத்த குடும்பத்தையும் வீட்டையும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கிறது இல்ல. அவங்க கையிலும் என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் காசு கொடுக்க முடியும். வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியும். அப்புறம் என் வீட்டு பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்சது அவங்களுக்காக செஞ்சு ஆசையா நிறைவேற்ற முடியும் அம்மா. எல்லாருக்காகவும் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பாம்மா? இதத்தான் திங்கிறதுக்கு சோறே இல்லையா? பிரியாணிக்கு ஆசைப்படுற கதையா இருக்குன்னு. மகளே, இது அவ்வளோ லேசு கிடையாது. நீ என்னடான்னா எக்ஸாம் எழுத போற மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கே போற மாதிரி சீன் போடுற. அகானா, வருஷம் எத்தனையோ பசங்க நல்ல மார்க் எடுத்து பிஏ பாஸ் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடுறது இல்ல. வேலைக்காக அவங்க ஒவ்வொரு வாசலா போய் அலைய வேண்டியிருக்கு. உனக்கு தெரியுமா அது? எனக்கு என்னமோ நீங்க நான் படிச்சு வேலைக்கு போறத விரும்பலன்னு தோணுது. நீங்க விரும்பி இருந்தா அம்மா இந்த மாதிரி பேச்ச எப்பவும் பேச மாட்டீங்க. குறைஞ்சது உங்களுக்கு அச்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கட்டும். எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஒன்னும் வீண் நம்பிக்கையை வச்சுட்டு வாழல. மத்தவங்களுக்கும் அந்த மாதிரி வீண் நம்பிக்கையே கொடுக்க மாட்டேன். நீ கிளம்பு, உனக்கு லேட் ஆகுது. அம்மா, என்னையே இவ்வளோ திட்டுறீங்க. நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே. அப்பா தானே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கம்மா. நான் இந்த எக்ஸாமை என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காகத்தானே எழுதுறேன். நினைச்ச நீ கொஞ்சம் தைரியம் கொடுப்பேன்னு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுத போறேன்னு பார்த்து. ஆனா தைரியம் கொடுக்கறது தான் விஷயம். உன்னோட இந்த நடத்தைய பார்த்து என் தைரியமே உடைஞ்சு போகுது. அப்புறம் நான் வேற என்னதான் பண்றது? ஆமா, உனக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் புகுந்த வீட்டுல நிம்மதியா குடும்பம் நடத்தணும்னு. ஆனா நான் அவங்க முன்னாடி உன்னை எவ்வளவுதான் பாராட்டி பேசினாலும், என் பொண்ணு ரொம்ப நல்லவ, அவ புத்திசாலி, அவ குடும்பத்தை நல்லா பாத்துப்பான்னு சொன்னாலும், ஆனா உண்மையில அப்படி எதுவும் இல்லையே. என்ன சொல்ற அம்மா? நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி எதுவும் சொன்னதே இல்லையே. இப்போ சிரிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெருமையான விஷயம் இல்ல. எக்ஸாம் எழுதுறேன்னு ஒரு நாடகம் ஆடுற பாத்தியா? ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பாத்தியா? உன்னோட உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு. ஒருவேளை உன் புகுந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டா நான் அவங்க கிட்ட என்ன சொல்வேன்? என் பொண்ணு என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்லைன்ற உண்மையை என்னால சொல்ல முடியாதுல்ல. அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் என்ன மாதிரியான அம்மான்னா? ஆஹானா நான் எப்படி மூஞ்சியை காட்டுவேன்? அம்மா, நான் இப்போ உங்க பேச்சை எதுவும் கேட்க விரும்பல. ப்ளீஸ். உங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கையில உருப்படாமலே போயிடுவேன். நான் இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் தான் பயன்படுத்திக்கிறேன். நீங்க இங்க இருக்கீங்க, அதான் நானும் உங்க கூட இங்க தங்கி எக்ஸாம் எழுத முடியும். இப்போ திடீர்னு என்னால வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க என் சொந்த அம்மா. நான் ஏன் உங்க கூட வந்து தங்க கூடாது? இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நான் இங்க எப்பவுமே வரமாட்டேன். நீ வெறும் வாய்ச்சவுடால் மட்டும்தான். புரிஞ்சுதுமா? சரி வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ருக்குன், நீ பிஸியா இருக்கியா? இல்ல பெரியம்மா, ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன். சொல்லுங்க, ஏதாச்சும் வேலையா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சின்ன மருமகள் வீட்டுக்கு வரல. அப்புறம் இன்னைக்கு பேப்பர்ல பிஏ எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னு போட்டிருக்கு. அதான் எனக்கு என்னவோ அவ எக்ஸாம் எழுத தான் போயிருக்கான்னு தோணுது. அந்த பக்கத்து வீட்டு பாட்டி கதையை சொன்னாங்கல்ல, அது முழுக்க போய் மாறி தெரியுது. இந்த விஷயத்த இப்போதைக்கு வீட்டுல யார்கிட்டையும் சொல்லிடாத. உனக்கும் எனக்கும் நடுவுலயே இருக்கட்டும். நீ வர்றதா இருந்தா என் கூட வா. ஒரு விஷயம் சொல்லவா? சின்ன மருமக எக்ஸாம் எழுதினாலும் ப்ளீஸ் நீங்க அதை தடுத்துறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும்? இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போயிருக்கா. எனக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்ன? இல்ல பெரியம்மா, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க இப்ப சொன்ன உடனே தான் என் மண்டையிலேயே உரைச்சது. பெரியம்மா, ஒருவேளை அவ எக்ஸாம் எழுதினாலும் அது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பான விஷயம். இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு போயிருக்கா. சோட்டு கல்யாணத்தில் அவகிட்டையும் அவ குடும்பத்துக்கிட்டையும் நாம சொன்னோமா இல்லையா? படிப்பு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த எக்ஸாமும் எழுதக்கூடாதுன்னு. அப்ப ஏன் அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாங்க? ஏன் ஒத்துக்கிட்டாங்க?
பெரியம்மா அது என்னன்னா அந்த நேரத்தில் அவங்க ஏதோ கட்டாயத்தில் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அஹானாவும் அவ அம்மாவும் அடுத்தவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அங்கே அவங்க பேச்சை யாரும் மதிக்க போகிறாங்க? பெரியம்மா நீங்கள் ஏன் இப்போ அந்த பழங்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்களேன், உங்கள் சின்ன மருமக எவ்வளோ நல்ல குணம் கொண்டவ. அவள் உங்கள் வார்த்தைக்காக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தன் நகையை அடகு வைக்க ஒரு தடவை கூட யோசிக்கல. நீங்களே சொல்லுங்க, யாராச்சும் இவ்வளோ பண்ணுவாங்களா? அப்ப உனக்கு என்ன தோணுது? கொஞ்சம் காசை வச்சு அவ என்ன விலைக்கு வாங்கிட்டான்னு நினைச்சியா? இல்லை பெரியம்மா, நான் அப்படி சொல்ல வரல. நான் சும்மா உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, மனுஷங்களை சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க தப்பை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் பார்க்கணும். பெரியம்மா ப்ளீஸ், நீங்கள் அவளை எக்ஸாம் எழுத விடாமல் தடுத்துடாதீங்க ப்ளீஸ். இல்லவே இல்ல, இதெல்லாம் நடக்காத காரியம். என் வீட்டுல இருக்கணும்னா இதெல்லாம் செல்லாது. சொல்லிட்டேன் டுக்குன. ஒருவேளை நான் அவளை எக்ஸாம் எழுதும் போது பிடிச்சிட்டேன்னா அப்புறம் அவ தலைவிதி அவ்வளவுதான், கஷ்டப்பட போறா. பெரியம்மா நீங்கள் அவளை எப்படி பிடிப்பீங்க? ஆஹா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டா போயிருக்கா. அதனாலதான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ என் கூட வா. ஆனால் பெரியம்மா எங்கே போகணும்? எங்க எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோ அங்கதான். நான் நேர்ல என் கண்ணாலே அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவ அம்மா வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவும் அவ பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. இந்த சாக்க சொல்லிட்டு தானே அவ வீட்டை விட்டு கிளம்புனா. இப்போ நாம அங்க போய் அவ நிஜமாவே பாட்டி வீட்டுல இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. திரும்பவும் நம்மளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சா அதான் நேரா அவளுக்கு எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கே போறோம். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரணும், சூப்பரா பேப்பர் எழுதணும், 2 தடவை ஆன்சரை செக் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நீ அப்படி எக்ஸாம் எழுதணும் மகனா. வாழ்க்கையில இனிமே எந்த எக்ஸாமும் எழுதணும்னு உனக்கு தோணவே கூடாது. அம்மா உனக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் ஞாபகம் இருக்க கூடாது. உனக்கு எப்படி தோணணும்னா, அதாவது இப்பவே எல்லாத்தையும் மூடி வச்சிடணும்னு தோணணும். பிஏ ஃபெயில் ஆகிறத விட எக்ஸாம் எழுதாத. நான் இந்த ஆசீர்வாதத்தை மறக்க மாட்டேன் அம்மா. பாக்குறேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு. போயிட்டு வர்றேன். அவ என் ஒரே பொண்ணு. இவ படிச்சு வாழ்க்கையில சாதிக்கணும்னு இவ அப்பாக்கு எவ்வளவு ஆசை இருந்தது. ஆனா இன்னைக்கு என் சொந்த பொண்ணுக்கே நான் இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டேன். சரி, இவ தலைக்கேறி இருக்க எக்ஸாம் பைத்தியம் அடங்கும்னு தான். ஆனா மகளே, என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் உன்னோட அம்மா. உனக்கு எப்பவும் கெட்டது நினைக்க மாட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி. அதனாலதான் கண்டபடி பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நீ என் பேச்ச மனசுல வச்சுக்காத மகளே. ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீ எக்ஸாம் ரொம்ப சூப்பரா எழுதுவ, அப்புறம் பாஸ் ஆகிடுவ. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதுமா. கடவுளே, என் பிள்ளையோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். பெரியம்மா, இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம். எக்ஸாம் டைம்ல காலேஜ்காரங்க நம்மள எக்ஸாம் ஹாலுக்குள்ள விட மாட்டாங்க. இந்த பேர்ல பொண்ணு எக்ஸாம் எழுத வந்திருக்காளா இல்லையான்னு மட்டுமாவது அவங்களால சொல்ல முடியும்ல. இல்லை பெரியம்மா, அதெல்லாம் சொல்றது கஷ்டம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறதால லஞ்ச் பிரேக் டைமில் வெளியில் வரும்பொழுது அப்போ அவளை நம்ம அங்கே பார்க்கலாம். ஒருவேளை அவள் அங்கே இருந்தா. பெரியம்மா உண்மையை சொல்லுங்கள், ஒருவேளை அந்த டைமில் அவள் கண்ணில் பட்டுட்டா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போதே அவளை இழுத்துட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவீங்களா? அட இல்லவே இல்ல. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய உத்தமின்னே பாத்துடலான்னு தான் போறேன். நம்ம கிட்ட பொய்ய சொல்லிட்டு போயிருக்கா இல்ல. நான் அவளை அங்க பாத்துட்டேன்னா அவகிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிடுவேன், எங்க குடும்பத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு. பெரியம்மா, ஐம் சாரி.
காலேஜுக்கு போய் நீங்க இதை தான் சொல்ல போறீங்க, இதை தான் பண்ண போறீங்கன்னா நான் அவங்க கூட வரல. சரி பரவாயில்ல, நீ வரலன்னா இந்த நான் தனியாவே போய்க்கிறேன். தேடி பிடிச்சி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன். பேர் எல்லாமே எனக்கு தெரியும், விடு. ஆனா பெரியம்மா நீங்க ஏன் எதுக்குன்னு என்ன கேள்வி? எனக்கு எதுவும் கேட்க வேணாம், நான் சொல்றத கேளு, பேச்ச வளர்க்காத. பெரியம்மா நான் பேச்ச வளர்க்கல. உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அஹானாவை எக்ஸாம் எழுத விட்டுடுங்க ப்ளீஸ். நான் சொன்னேன்ல, நீ உள்ள போய் பார்த்துட்டு வா, நான் வெளியே நிக்கிறேன். இவ்வளவுதானே விஷயம், இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. இனிமே லேட் பண்ண முடியாது, வழியில ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோ. இப்போ லஞ்ச் சாப்பிட உட்காந்தா இன்னும் லேட் ஆகிடும். பெரியம்மா நீங்க என்ன வெளியில வாங்கி சாப்பிட சொல்றீங்க. பெரியம்மா அம்மா சரியா தான் சொல்றாங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அட லூசு, நான் வீட்டு சாப்பாட்டை பாக்ஸ்ல எடுத்துட்டு வரேன், வழியில அதை சாப்பிட்டுக்கோன்னு சொல்றேன். பெரியம்மா அப்படி எதுவும் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. பார்த்துட்டு மட்டும் வரணும்னா நான் ஒருத்தனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ல. எனக்கு தெரியும், நீ தனியா போய் பார்த்தா அவ அங்க இல்லவே இல்லைன்னு அசால்ட்டா போய் சொல்லிடுவ. ஆனா நான் உன் கூட வந்தா உன்னால எந்த சாக்கும் சொல்ல முடியாது. நானும் ஒரு தடவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். அவளை கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பெரியம்மா நான் அவங்ககிட்ட சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். அங்க என்ன பாக்குறேனோ அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறேன். பெரியம்மா ப்ளீஸ், நீங்க அஹானாவை எக்ஸாம் எழுத விடுங்க, அவளை தடுத்துடாதீங்க. இல்ல இல்ல, இது நடக்கவே நடக்காது. அட இந்த உச்சி வெயில இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அங்க போறேன்னா சும்மாவா போறேன்? ஒரு விஷயம் டுக்குன், இந்த வீட்டு சட்டதிட்டங்களை வச்சு அவளை விளையாட விட மாட்டேன். வேணா பாரேன். நீ ஒரு வேலை பண்ணு, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, நானும் ரெடி ஆகிட்டேன், கிளம்பு. ஆனா பெரியம்மா. அட நான் சொன்னேன்ல, ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகு, கிளம்பு, லேட் பண்ணாத. பெரியம்மா ஆஹானா எல்லாம் நல்லபடியா போகுது இல்ல? மேடம் எல்லாம் நல்லபடியா போகுது. ஒழுங்கா படிச்சிருக்கு இல்ல? ஆக்சுவலி மேம் என்னால ஒழுங்கா படிக்க முடியல. என்னாச்சு? கேள்விகள் கஷ்டமா இருக்கா என்ன? இல்ல மேடம், படிச்சதுல இருந்து தான் வந்திருக்கு. எல்லா கேள்விக்குமே நல்லபடியா பதில் எழுத ட்ரை பண்ணுவேன். சரி, எல்லாரும் நல்லா எழுதுங்க. லஞ்ச் பிரேக்ல உன்னோட புருஷன் வராரா? இல்ல மேடம், ஆக்சுவலா அவரோட ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், அதான் அவரால வர முடியாது. லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கியா? லஞ்ச் செய்யறதுக்கு டைமே இல்ல. இன்னைக்கு வெறும் வயித்தோட தான் இருக்கணும் போல. ஆமா மேடம், எடுத்துட்டு வந்திருக்கேனே. அம்மா எனக்கு லஞ்ச் செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா, அம்மா செஞ்சு கொடுக்காம யாரு கொடுப்பா? சரி ஓகே, நல்லா எக்ஸாம் எழுதுங்க, எழுதிட்டு நல்லா சாப்பிடுங்க. அம்மா, எங்க சமையல் கட்டுல ஏதாச்சும் வேணுமா? நான் எடுத்து தர்றேன். ஏ இது என் வீடு இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன் உதவியை கேட்கணுமா? சரி, இங்க இருந்து கிளம்பு. பார்த்து நடக்க மாட்டியா? அதெல்லாம் விடுங்க, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அம்மா, சமையல் கட்டுல லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டே இருக்காங்க. நான் உதவி பண்ணவான்னு கேட்டதுக்கு என் மேல கோவப்பட்டுட்டாங்க. ஆமா, கோவப்படாம இருப்பாங்களோ என்ன? இன்னைக்கு என்னடான்னா அவங்க மூடு அப்படியே அடுப்பு மாதிரி இருக்கு, பயங்கர சூடா இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்? இதுக்கு இந்த அஹானா கிட்ட ஒரே ஒரு நைட்டு மட்டும் தங்கிட்டு வரணும்னு சொல்லி இருந்தது. ஆனா இப்போ நைட்டு முடிஞ்சு மதியமே ஆகிடுச்சு. மேடம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அட அவ வரப்போறதும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த அம்மா கிட்ட யாரு சொல்றது? இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. உனக்கு இருக்கா? நீ போய் பூனைக்கு 6 மணி கட்டுறதுன்னு பாரு. சரி ஓகே. என்ன சொன்னீங்க? நான் ஆனா அக்கா, நீங்க ரொம்ப சுயநலவாதி. அட யாருக்கு தெரியணுமோ தெரியட்டும், நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. நான் சொல்லணும்னா உங்களை வச்சுதான் சொல்லுவேன். சரி கிளம்புங்க, போலாம் போலாம். அம்மா, நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல யாருக்காச்சும் கொடுத்து அனுப்புறீங்களா? இல்ல அக்கா, அவங்க தன் சின்ன மருமகள் மேல உயிரே வச்சிருக்காங்கல்ல, அதான் அவளுக்காக ஏதாச்சும் கொடுத்து அனுப்புவாங்க போல. வீட்டுல என்ன சமைச்சாலும் அவளுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு அவங்க மனசுக்கு தோணுது இல்ல? அப்படித்தானே அத்தை? நீங்க அவளுக்காகத்தானே எடுத்துட்டு போறீங்க. எப்ப பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இவங்களுக்கே அடுத்தவங்க பஞ்சாயத்து. இந்த வீட்டுல என்னால ஒரு வேலையை கூட நிம்மதியா பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் என்ன நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க. ஆட்டுக்கொன். சொல்லுங்க பெரியம்மா. பெரியம்மா வாங்க, நான் ரெடி. யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பெரியம்மா டென்ஷன் ஆகாதீங்க, நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்க பேச்சுக்கு மறுபேச்சே இல்ல.
வா. அம்மா எங்க மதிய சாப்பாடு கூட இன்னும் சாப்பிடல. எங்க போறீங்க? இதோ இங்க பக்கத்துல தான் போறேன். இப்போ இங்க ரொம்ப சீன் போட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த உச்சி வெயில்ல எங்க போற? சாப்பிட்டேனா இல்லையா? எப்ப வருவ? எப்ப போவ? இதோட நிறுத்திக்கோங்க. இவ்வளவு பாசத்தை கொட்ட வேண்டிய தேவையில்லை. நீங்க போய் சமையல் கட்டு வேலையை பாருங்க. கிளம்புங்க. கிளம்பட்டுக்குள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணுங்க. பெல் அடிக்க போகுது. அடுத்த எக்ஸாம் 1 மணி நேரம் கழிச்சிருக்கு. எல்லாரும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்க சீட்ல உட்காந்துடணும். நீங்க அந்த பக்கமா ஆன்சர் ஷீட்டை கலெக்ட் பண்ணுங்க, நான் இந்த பக்கம் பண்றேன். டுகுன், பெரியம்மா வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரியம்மா அதை நான் சாப்பிட்றேன். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வழியில் எங்கேயாச்சும் ஸ்வீட் கடை இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஸ்வீட் யாருக்காக? அது நம்ம இப்போ காலேஜுக்கு தானே போகிறோம். இனிமேல் அஹானாவால் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவள் எக்ஸாம் எழுதுறாள். இப்போது லஞ்ச் பிரேக் விடும்போது எல்லா பசங்களும் வெளியில் வருவாங்க. மற்ற பசங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பாவம், நம்ம அஹானா வெறும் வயிற்றோட எல்லாரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்ப்பா. அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அவளை நினைச்சு நெஞ்ச உருகி போச்சுன்னா இதுல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு மீதியை அவளுக்காக எடுத்து வை. பெரியம்மா ஒன்று கேட்கவா? உண்மையை சொல்லுங்க, லஞ்ச் பாக்ஸை யாருக்காக எடுத்துட்டு வந்தீங்க? இது என்ன கேள்வி? நீ என் கூட இவ்வளவு தூரம் வர்றேன்னு எனக்கு தெரியும், அதான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். ஆமா, எனக்கு தெரியும் வழியில லேட் ஆகலாம், பசி எடுக்கலாம்னு. நான் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலனா நீ வழியில காசை கரியாக்க ஆரம்பிச்சிருப்ப. பெரியம்மா, நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட். உங்களுக்கு ஒரு கும்பிடு. நல்லா இரு. டுகுன், பெல் அடிச்சது கேட்டுச்சா? ஆமாங்க பெரியம்மா, சத்தம் கேட்டுச்சு. ஒரு வேலை பண்ணு, நீ அங்க போய் பார், நான் இங்க நின்னு பார்க்கிறேன். இங்க இருந்து கண்டிப்பா தெரிஞ்சிடுவா. என் கண்ணுல இருந்து தப்பிக்கிறது ஈஸி இல்ல. போய் பார். பெரியம்மா, அது எக்ஸாம் எப்படி பண்ண? எனக்கு டென்ஷனா இருக்கு. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேனே தெரியல. எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் எங்க? எதுவும் சாப்பிட மாட்டியா? அது அம்மா லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சில நேரம் மதியம் சாப்பிட இஷ்டம் இல்லை. மதியம் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அதான் வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என்கிட்ட ஒளிஞ்சு மறைஞ்சு எக்ஸாம் எழுத வந்திருக்கா மாதிரி இருக்கு. அவளை பத்தி அவ ரொம்ப விவரம்னு நினைப்பு. என் வீட்டு மருமகள் முதல் முறையாக தேர்வு எழுத வந்திருக்கா. என் மருமகள் எக்ஸாம் எழுத வந்திருக்கா. அப்புறம் என் வீட்டுல இருந்து எப்படி லஞ்ச் பாக்ஸ் வராம இருக்குமா? எந்த பொண்ணு என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன் நகையையே அடகு வைக்கக்கூடியவளை, அவளை நான் ஒருபோதும் பசியோடு இருக்க விட முடியாது. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லைன்னா என் குடும்பத்தோட நிம்மதியே கெட்டு போயிடும். இவளை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். எக்ஸாம் ஹாலில் பார்க்க நல்லா தான் இருக்கா. நான் வெளியில டூக்குனுக்காக வெயிட் பண்றேன். டுக்குன் அண்ணா, நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா? நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கல்ல, அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாரி டுக்குன் அண்ணா, நீங்க ப்ளீஸ் கோவிச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல, அதான் நான் இங்க எக்ஸாம் எழுத. காம் டவுன். நீ எக்ஸாம் எழுதுறது ரொம்ப சரியான விஷயம்தான். நீ ஒன்றும் தப்பான காரியம் பண்ணல. சொல்லப்போனால் ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி சாப்பிடு. டுக்குன் அண்ணா, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நான் எடுத்துகிட்டு வரல,
உன்னோட அன்பான மாமியார் தான் எடுத்துட்டு வந்தாங்க. அம்மா வந்திருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்க? ஆகா, நான் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணாங்க. பேச்சை இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மெதுவாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இங்கே உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க வந்திருக்காங்கன்னு. உன்னை தேடுறதுல எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னை மட்டும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறியா இல்லையான்னு சும்மா உன்னை நோட்டம் விட வந்ததா சொன்னாங்க. வெளியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி சீன் போடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள விஷயம் வேறையா இருக்குது. இங்கே பாரு, பெரியம்மா உன்னை திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, நீ பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோ. எக்ஸாம் கண்டிப்பாக எழுதிரு, இந்தா சாப்பிடு. ஆஹா, நீ ஏன் அழுகிற? அரே, இதில் அழுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சந்தோஷமான நாள். நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கல்ல, கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகா, நான் பெரியம்மா என்கிட்ட கண்டிப்பாக நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க. நான் அவங்க கிட்ட பதில் சொல்லணும். நீ சாப்பிடு. அம்மா எங்க? வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு பார்வை உன்னை பார்த்துட்டு போக வந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு நீ அவங்கள பார்க்க வெளியில் போயிடாத ஆனா, இல்லைன்னா மொத்த விஷயமும் சொதப்பிடும். நீ என்ன நம்பு, ஒன்றும் ஆகாது. எக்ஸாம்ஸ் நல்லபடியா முடிஞ்சா போதும் அண்ணா. 4 நாள் எக்ஸாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 நாள் மட்டும் நல்லபடியா கடந்துட்டா எனக்கு நிம்மதி கிடைச்சிரும். எனக்கு வேற எதுவும் வேணாம். ஆனா, நீ கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எக்ஸாமை மட்டும் ரொம்ப நல்லா எழுது. இன்னும் நீ வாழ்க்கையில் நிறைய தூரம் போகணும். தேங்க்யூ டுகுன் அண்ணா. சரி, நான் கிளம்புறேன். பெரியம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.